எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? நைட் டிஃபனா இல்லை சாப்பாடா என்னங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அம்மா வீட்டில் எப்பயும் போல தான். அம்மா வீட்டில் என்ன, அம்மா வீட்டில் என்னென்னா, அம்மா வீட்டில் இதுதான் இங்கே பாருங்கள். அப்பா வந்து எப்போ பாரு நான் டிஃபன் எதாவது செய்யட்டுமான்னு கேட்டேன். வேணாம், சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாரு. பாருங்கள், சூடாக சாப்பாடு. அடுத்தது வாழைப்பூ பொரியல் பண்ண மத்தியானம், அது கொஞ்சம் இருக்குது, அதை சாப்பிடுங்கன்னு வற்புறுத்தியிருக்கேன். நான் இப்போது நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குது அந்த மாதிரி நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, அதை வச்சு போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி சாப்பிட்றேன்ட்டாரு. கொஞ்சோண்டு ரசம் இருக்குது. இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து பாருங்க, இப்போ தான்ப்பா மாவு ஆட்டி வச்சுருக்கேன். என்ன செவ வெள்ளையாக சுட்டுருக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. நான் வந்து இப்போ தான் மாவு ஆட்டி சொன்ன புளிக்கல, அதனால் 2 தோசை. இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், காலையில் டிஃபனுக்கு நான் காமிக்கிறது பூண்டு பொடி. அதனால் இந்த பூண்டு பொடியும் தோசையும் அம்மாவுக்கு, மீதி எல்லாமே அப்பாவுக்கு. அதனால் இதுதான் இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கல்பனா அந்த மாதிரி சொன்னான்ட்டு நான் மதியானம் சொன்னேன். எல்லாமே ஆதரவோடு எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஏன் மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க, கல்பனா நல்லா பேசியிருக்கிற, அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த மனசு ரொம்ப ஆதரவாக இருந்துச்சு. இல்லைப்பா, ஏன்னா ஒரு வயசு பொண்ணு அவள் மன உருகி அந்த வீடியோவை பார்த்துட்டு அவள் சொல்கிறாங்கும் போது அவள் மெச்சூரிட்டி இல்லாமையாப்பா சொல்லுவாள். மெச்சூரிட்டி இல்லாதையே வந்து பிகாம் சிஏ முடிச்சு அடுத்து எம்காம்க்கு போவாள் சோனா காலேஜில். அதனால் அந்த மாதிரி நம்ம வயசானவங்க சொல்லிட்டா கூட மனசு தாங்கிக்கும். வயசு பிள்ளைங்களை யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க மனசு வேதனையாக இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம வளர்த்த பாசம் சும்மா விடுமா, அதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி அம்மா வீட்டில் இதுதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னங்கிற கமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்க, பாய்ங்க.